இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் வேதத்திலே தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளிலே, இக்கட்டுகளிலே, ஆபத்துகளிலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு விடுதலை அடைந்த, வெற்றி அடைந்த மக்களை பற்றி வேதத்திலே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி தங்களுடைய இக்கட்டான நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ ஆண்டவர் அவர்களுக்கு எவ்வாறு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த முதலாம் நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட நபர் சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இங்கே நாம் சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எதற்காக, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிற பொழுது, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஒரு சரீர பிரகாரமான தாகம். இந்த உலகத்திலே பசி, தாகம் மிகவும் கொடுமையானது. பசி ஒரு கொடுமையான காரியம். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்லி நாம் பழமொழியை அறிந்திருக்கிறோம். தாகம் அதே போலதான். தாகமும் மனித உடலுக்கு மிகவும் அது ஒரு அவசியமான ஒன்று. அந்த தாகம் வரும்பொழுது நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்கிறோம். இங்கே சிம்சோனுக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கிறது. எதற்காக அவனுக்கு அவ்வளவு பெரிய தாகத்தினால் சாக வேண்டுமா என்று சொல்லி கேட்கிறான். ஏனென்று சொன்னால் அந்த தாகத்துக்கு காரணம் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை சிம்சோன் செய்தான். யூதா ஜனங்கள் இந்த சிம்சோனை பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் யூத ஜனங்களை ஆளுவது பெலிஸ்தர்கள். அப்பொழுது இந்த சிம்சோன் அந்த பெலிஸ்தர்களுடைய வெள்ளாண்மையை சுட்டரித்து போடுகிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன்தான் சிம்சோன். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தர் கையில் இருந்து ரட்சிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் இந்த சிம்சோன். ஆனாலும் கூட அவர்கள் சிம்சோனுடைய செயல்களை அறியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த யூதர்கள் இந்த சிம்சோனை கட்டி பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுப்பதற்காக அவனை புது கயிர்களால் கட்டி அவனை பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுக்க வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த லேவி என்கிற அந்த பள்ளம் அருகே வருகிற பொழுது பெலிஸ்தர் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய சத்துருவை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி ஆரவாரம் பண்ணுகிறார்கள். ஆனால் அந்த சிம்சோனை 2 புது கயிறுகளால் கட்டி கொண்டு செல்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினதினால் அவன் என்ன செய்கிறான், அவனுடைய புயங்களில் கட்டியிருந்த கயிறு நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. ஆண்டவர் அவன் மேல் இறங்கினதினாலே அவனுடைய கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று. உடனே அவன் என்ன செய்கிறான், ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு அதை வைத்து தன்னுடைய சத்துருக்களை அவன் நிர்மூலமாக்குகிறான். அந்த பச்சை தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். அவ்வளவு பெரிய ஒரு பலசாலியாகிய சிம்சோன் 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அத்தனை பெரிய ஒரு பலசாலி, அவ்வளவு பெரிய ஒரு வீரன். அவனுடைய நிலைமை என்ன? கடைசியிலே அந்த சிம்சோன் என்ன செய்கிறான், மிகவும் தாகமடைந்து அவன் என்ன செய்கிறான், தாகத்தோடு அவன் சாகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறான். எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் தாகம் வரும்பொழுது அதை நம்மால் அடக்க முடியாது. நாம் தண்ணீரை தேடும் பொழுது தண்ணீரை குடித்துத்தான் ஆக வேண்டும். அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு தாகம். பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு வேலையை செய்திருக்கிறான். தாகத்தினால் அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே குடிக்க இப்பொழுது எனக்கு தண்ணீர் இல்லை, நான் தாகத்தினால் சாகிறேன். ஒருவேளை நான் தாகத்தினால் செத்தால் பெலிஸ்தருடைய கையிலே தான் நான் விழ வேண்டும். நான் பெலிஸ்தருடைய கையில் விழ வேண்டுமா? அதற்காகவா இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டீர் என்று சொல்லி அந்த சிம்சோன் அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். நாமும் கூட ஆண்டவரை குறித்து பார்க்கிற பொழுது சிலுவையிலே ஆண்டவரும் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். தாகம் அது ஒரு நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற அது ஒரு காரியம். களைப்பு வருகிற பொழுது
இரத்தம் அதிகமாக வெளியேறும்போது தாகம் அதிகமாக வருகிறது. மட்டுமல்ல, ஆண்டவரும் கூட பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் சமாரியா ஸ்திரீனிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி தாகம் நமக்கு சரீரத்திலே களைப்பு நிமித்தமாக ஏற்படுகிறது. இங்கே சிம்சோனும் அதிகமாக தாகத்தினாலே நான் செத்து மடிய வேண்டுமோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அங்கே எந்த இடத்திலும் அந்த இடத்திலே அந்த வனாந்தரத்திலே அவனுக்கு அங்கே தண்ணீர் இல்லாததினாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தன்னுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஆனால் அங்கே என்ன நடந்தது? ஆண்டவர் அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் இந்த லேவியின் பள்ளத்தை பிளக்க பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. சிம்சோனுடைய தாகம் அங்கே தீர்க்கப்பட்டது. அவன் மரித்து போகாதபடி, பெலிஸ்தர் கையிலே அவன் ஒப்பு கொடுக்கப்படாதபடி அவனுடைய கூப்பிடுதலை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அவனுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். நாமும் கூட வாழ்க்கையிலே சிம்சோனை போல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான தாகம் இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்கலாம். இந்த தேவைகள் நம்மை நெருக்கலாம். என்ன செய்வோம் என்று சொல்லி நாம் கலங்கலாம். ஆண்டவரே, நான் எப்படி இந்த மாதத்தை நான் கடத்துவேன்? எப்படி என்னுடைய வாழ்க்கையை நடத்துவேன்? என்னுடைய தேவைகள் இவ்வளவு அதிகமாக இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தன்னுடைய தாகம், சத்ரு கையில் நம்ம விழுந்துடக்கூடாது, நான் சத்ரு கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்கி அங்கே லேவியின் பள்ளத்தை பிளக்க பண்ணி நீர் ஊற்றை ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டு அவனுடைய தாகத்தை தீர்த்தார். இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியத்திற்கு நான் என்ன செய்வேன்? சத்துருக்கள் சிரிக்கும்படியாக என் வாழ்க்கையில் இதை நடந்துவிடக்கூடாதே ஆண்டவரே, இந்த பிரச்சனை எனக்கு தீர்க்கப்பட வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிம்சோனை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? சிம்சோனுக்காக இந்த லேவியின் பள்ளத்தை பிளக்க பண்ணினது போல நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு காரியத்தை செய்து நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட தேவைகள், நெருக்கங்கள் வருகிற பொழுது மனிதர்களை நோக்கி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். உறவினர்களிடத்திலே நாம் கையேந்துகிறதை நாம் காண்கிறோம். இன்னும் கூட குறுக்கான வழிகளிலே செல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அதனுடைய முடிவுகள் வேதனையை கொடுக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி ஆண்டவருடைய அருமையான வசனம் நமக்கு சொல்லுகிறது. வாழ்க்கையிலே எந்த ஆபத்து வந்தாலும், என்ன தேவைகள், என்ன நெருக்கம் வந்தாலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் அநேக காரியங்களிலே நாம் ஜெபித்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அநேக பதில்களை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அனுபவத்தின் வழியாய் நாம் கடந்து சென்றிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். சமயத்துக்கு ஏற்ற சகாயராக இருந்து நம்முடைய தாகத்தை தீர்க்கிறார். நம்முடைய தேவையை ஆண்டவர் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு சுவாமி. கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது போல ஆண்டவரே, நாங்களும் சுவாமி எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நெருக்கங்கள் மத்தியிலே உம்மை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, நாங்கள் ஒரு விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை